தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கிற தனுஷ் அவர்களோட பர்சனல் லைஃப் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கடந்த 2004ஆம் ஆண்டு இயக்குனர் கஸ்தூரி ராஜாவோட மகனான தனுஷுக்கும் ரஜினிகாந்த், லதா ரஜினிகாந்த் தம்பதியரோட மூத்த மகளான ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடைபெற்றுச்சு. தனுஷ் அவர்கள் மாதிரியே ஐஸ்வர்யாவும் ஒரு இயக்குனரா தமிழ் சினிமாவுல அறியப்பட்டவங்க தான். 3, VIP 2, வைராஜாவை, லால் சலாம் போன்ற படங்கள் மூலமா அவங்க ஒரு டைரக்டரா தன்னை நிரூபிச்சிருக்காங்க. தனுஷ், ஐஸ்வர்யா இவங்க 2 பேரோட திருமணமும் 2004ஆம் ஆண்டு நடக்க போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ தமிழ் திரையுலகமும் சாதாரண மக்களும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா அவர்கள் அந்த காலகட்டத்துல வேற ஒரு ஹீரோ கூட காசிப்ல மாட்டியிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நிலவிக்கிட்டு இருந்தப்போ ரஜினி அவர்கள் வீட்டுக்கு தனுஷ் அவர்கள் மூத்த மருமகனா வரப்போறாருங்கிற நியூஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒன்னா தானே இருந்திருக்கும். தனுஷ், ஐஸ்வர்யா இவங்க 2 பேரோட இத்தனை வருஷ ஜேர்னியை நான் ஒரு குட்டி கதையா சொல்ல போறேன். தனுஷ், ஐஸ்வர்யா இவங்க 2 பேருமே தி ஆஷ்ரம் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல்ல தான் ஒன்னா படிச்சிருந்தாங்க. இந்த ஸ்கூல்ல ரன் பண்ணவங்க திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் தான். தனுஷுடைய அக்காவுடைய கிளாஸ்மேட் தான் ஐஸ்வர்யா. தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கிட்டத்தட்ட 2 வயசு வித்தியாசங்கள் வந்து இருக்கு. அவங்க 2 பேருமே எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானாங்க அப்படின்னா, தனுஷுடைய அக்காவும் ஐஸ்வர்யாவும் நல்ல நண்பர்களா இருந்ததுனால தனுஷோட அக்கா வீட்டுக்கு அடிக்கடி ஐஸ்வர்யா போய் வந்து இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் ஒரு நல்ல நட்பு வந்து உருவாகி இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே ஒரு நல்ல நட்புல 2 பேருமே இருந்திருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த நட்பு வந்து பெருசா தொடரல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தனுஷ் செல்வராகவன் அவர்களோட இயக்கத்துல துள்வதோ இளமை அப்படிங்கிற படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷை நேர்ல போய் பாராட்டுறதுக்காக போயிருக்காங்க. அங்க போய் அவருக்கு ஒரு பூங்கொத்தெல்லாம் கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சு நீங்க ரொம்பவே நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் இடையில ஸ்லோவா மறுபடியும் அந்த தொலைஞ்சு போன நட்பு மலருது. சுள்ளான், திருடா திருடி, காதல் கொண்டேன் மாதிரியான படங்கள்ல தனுஷ் பிஸியா நடிச்சிட்டு இருந்த டைம்ல ஐஸ்வர்யாக்கும் தனுஷுக்கும் இடையில இருந்த அந்த நட்பு காதலா மலர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒரு நல்ல லவ்வர்ஸா மாற ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரோட காதல 2 பேருமே அவங்கவங்க வீட்ல எடுத்துட்டு போய் சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல தனுஷுடைய அப்பாவான கஸ்தூரி ராஜா அவர்கள் தான் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சதா சொல்றாங்க. 2 வீட்டாரோட சம்மதத்தோடையும் அவங்க 2 பேரோட கல்யாணம் கோலாகலமா நடந்து முடியுது. 2026ஆம் வருஷம் அவங்க 2 பேருக்கும் முதல் மகனா யாத்ரா அவர்கள் பிறக்கிறாரு. அதுல இருந்து சில வருஷங்கள் கழிச்சு லிங்கா அப்படிங்கிற பையனும் பிறக்கிறாரு. இவங்க 2 பேரோட காதல் வாழ்க்கை ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சோஷியல் மீடியால போஸ்ட் போடுறதும் அதுவும் இதுவுமா ரொம்பவே ஜாலியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியலான மேட்டர் சோஷியல் மீடியாவே கலக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தனுஷ் நிறைய கிசுகிசுல மாட்டியிருந்தாரு. ஒரு சில ஹீரோயின்ஸோட கூட அவரை சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல கூட ஐஸ்வர்யா சைட்ல இருந்து எந்த ஒரு ப்ரெஷரோ கருத்தோ இல்ல எந்த ஒரு சோஷியல் மீடியா பதிவோ வரல. அவரை வந்து சந்தேகப்படுற மாதிரியோ இல்ல அவர் வந்து விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரியோ எல்லாம் அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு நியூஸுமே வரல. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல டிராவல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு சில பார்ட்டிகளுக்கு பர்த்டே பார்ட்டி, ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் தனுஷ் ஐஸ்வர்யாவை கட்டிப்பிடிச்சு பாட்டு பாடுற சில வீடியோஸ் எல்லாம் கூட அந்த டைம்ல வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் போய்கிட்டே இருந்துச்சு. 2021ஆம் வருஷம் அசுரன் படம் ரிலீஸ் ஆகுது. தனுஷ் அவர்களுக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுக்கப்படுது. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அதே மேடையில தாதா சாஹிப் பால்கே அவார்டும் கொடுக்கப்படுது. அப்போ வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட அப்பா 2 பேருமே ஒரு மிகப்பெரிய விஷயத்த சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரே மேடையில. இது வந்து எனக்கு ஒரு பொண்ணாவும், ஒரு ஒய்ஃபாவும் எனக்கு வந்து ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு ஃபோட்டோவோட அவங்க வந்து ஒரு மெசேஜ ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் வரைக்குமே தனுஷ், ஐஸ்வர்யா 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு ரசிகர்களால பொறாமப்படுற அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. இப்படி அவங்க ஜேர்னி வந்து போயிட்டு இருந்திருக்கு. 2022ஆம் வருஷம் திடீர்னு ஒரு நாள் தனுஷ் அவர்கள், ஐஸ்வர்யா அவர்கள் 2 பேருமே நாங்க வந்து பரஸ்பரமா முடிவு பண்ணி பிரிய போறோம் அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. இது வந்து ரசிகர்கள் எல்லாரையுமே ஷாக் பண்ண வைக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்த நெறைய பேருக்குமே இது ஷாக் குடுத்துச்சு. ஏன்னா, தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களோட வீட்ல இருந்து இப்படி ஒரு நியூஸ் வருதே அப்படின்னு தான் எல்லாருமே முதல்ல ஷாக் ஆனாங்க.
தனுஷ், ஐஸ்வர்யா 2 பேருமே பிரிய போறதா சோஷியல் மீடியால ஒரு பக்கம் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாலும், கோர்ட்லயும் ஒரு பக்கம் அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ண தான் செஞ்சிருந்தாங்க. அவங்களோட கேஸ் வந்து 3 தடவ ஹியரிங்க்கு போயிருக்கு. அந்த 3 ஹியரிங்க்குமே அவங்க 2 பேருமே ஆஜராகல. குடும்ப நல நீதிமன்றத்துல நேத்து, அதாவது நவம்பர் 27ஆம் தேதி தான் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பேருமே என்னதான் கடந்த 2 வருஷமா பிரிஞ்சிருந்தாலும், அவங்க 2 பேரோட மகன்களான யாத்ரா லிங்கா, அவங்களோட ஸ்கூல் ஈவென்ட்ஸ்ல கலந்துக்க இவங்க 2 பேரும் தவறவே இல்ல. ஒரு பேரண்டா இருக்கிறதுக்கு இவங்க வந்து எந்த ஒரு பாயிண்ட்லயுமே தவறல. ஆனா ஒரு தம்பதியரா இருக்க இவங்க 2 பேருமே தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தனுஷ், ஐஸ்வர்யா இவங்க 2 பேரோட டிவோர்ஸ் நியூஸ் மாதிரி நெறைய செலிபிரிட்டீஸோட டிவோர்ஸ் நியூஸ நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்துட்டு தான் வரோம். இந்த விஷயம் அவங்களுக்குள்ள மட்டும் இருந்தா பரவால்ல. ஆனா இது வந்து சொசைட்டியும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாரி டிவோர்ஸ் நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு நெறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு சகிப்புத்தன்மையோட சேர்ந்து வாழாம, எதுக்கெடுத்தாலும் டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி சில செலிபிரிட்டி டிவோர்ஸால மக்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் எப்போ நிக்க போகுதுன்னு தெரியல. இந்த ட்ரெண்ட் எப்போ ஸ்டாப் ஆக போகுதுன்னு தெரியல. இத பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனுஷ், ஐஸ்வர்யா பிரிஞ்சதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அத பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.